and welcome to Rajati's Family Kitchen. வணக்கம். இன்னைக்கு நம்ம potato cutlet எப்படி பண்ணலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். So today we'll be having a look at potato cutlet. இந்த potato cutletக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கறத பத்தி இப்ப பார்க்கலாம். So let's have a look at the ingredients that we need. மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோலை சீவி நல்ல வேக வச்சிருக்கு. So we have here 3 medium-sized potatoes which have been boiled and cut into pieces. கொஞ்சம் அரிசி மாவு. We need a handful of rice flour. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை தோலை உரிச்சு பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். So we have here 2 medium-sized onions that are chopped. 3 பச்சை மிளகாயை பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். So 3 green chilies that have been chopped. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். And a handful of curry leaves that's also been chopped. பெருங்காய பொடி கொஞ்சம் ஒரு சிமிட்டா போட்டுக்கணும். We need asafoetida for taste. கொஞ்சம் தண்ணி அதோட கலக்கிறதுக்கு. And we need a little bit of water. டேஸ்டுக்கு ஏத்த உப்பு. And of course we'll also need salt to taste. இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊத்திக்கணும். We'll also need lemon juice for taste. கொஞ்சோண்டு எண்ணெய் அத சுத்திலும் கொஞ்சம் தோசைக்கு ஊத்துற மாதிரி பரட்டி எடுக்க. And also a little bit of oil for sprinkling. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த பொட்டேட்டோவை நல்ல ஸ்மாஷ் பண்ணிட்டு நல்ல இது பண்ணி அரிசி மாவு போடுறேன் இதுலயே. So the first step is to place the corn flour along with the potatoes and we're going to mix it. நல்லா பிசைஞ்சுக்கணும். கடைசியா எல்லாமே ஆட் பண்ணிட்டு அப்புறம் நல்லா பிசைஞ்சுக்கணும். ஓகே, இப்போ ஆனியன் போடுறேன். Now we're putting the onions in there as well. இந்த சால்ட் along with the salt, பச்சை மிளகா, chilies, curry leaves எல்லாமே போட்டுட்டு அதை நல்லா பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சு நல்ல ஒரு அதை உருண்டையா பண்ணிக்கிற அளவுக்கு நல்லா டைட்டா பிசைஞ்சுக்கணும். So now we're going to give this a nice mix so we can make the patties or cutlet. இப்போ இந்த பச்சை மிளகா, வெங்காயம், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் வெந்த இந்த பொட்டேட்டோவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். So we're getting this mixture along very well. We're incorporating all the ingredients together with the boiled potatoes. கொஞ்சம் இது பெருங்காய பொடி போட்டுக்கணும். And in that we're adding the asafoetida for taste. கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டுக்கணும். புளிப்பு சுவைக்கு நல்லா இருக்கும். So we're also adding a bit of lemon juice for taste. It will give a very nice flavor to the cutlet. இப்போ உங்க இந்த கலவை வந்து ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா அதை ஃபிளெக்சிபிளா மாத்துறதுக்கு கொஞ்சோண்டு வேணா தண்ணி தெளிச்சுக்கலாம். So we're just sprinkling a bit of water to the mixture so it's not that tight and inflexible. We need it nice and smooth to make the cutlet. So இந்த கலவை வந்து இப்படி ரவுண்டா எடுத்து இப்படி இங்க வெச்சுக்கணும். So we're taking a handful of the mixture and making it into small balls. எவ்வளவு நம்ம ஸ்மாஷ் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு இருக்கோ அது அளவுக்கு நம்ம இந்த மாதிரி வெச்சுக்கலாம். And we're going to do that for the rest of the mixture. இப்போ இந்த உருண்டைகளை பண்ணி வெச்சிருக்கேன். இத வந்து அடுப்புல வெச்சு இத தட்டும் பொழுது கொஞ்சம் தண்ணியை தொட்டு நல்ல வடையாட்ட தோசைக்கல்ல போட்டு எடுக்கணும். So the next step is to flatten out these balls and it's over at the stove. Let's have a look at that. இப்போ அடுப்பை பத்த வைக்கிறேன். அடுப்பை பத்த வச்சிட்டு இந்த தோசைக்கல்ல அதுல வைக்கிறேன். So we've turned on the stove. We've kept the tawa on the stove. We're waiting for it to heat up. அது கொஞ்சம் நல்ல ஹீட் ஆனும். ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரெட் பண்ணணும். So once it does, we're going to put a little bit of oil, sprinkle a little bit of oil on that. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் தெளிச்சுக்கணும். தெளிச்சிட்டு எடுத்து வச்ச அந்த உருண்டைய நல்ல தட்டையாட்ட வடையாட்ட இப்படி நல்ல சப்பையா இப்படி பண்ணிக்கணும். So with the balls we did make or with all the ingredients, we're flattening it out using a little bit of water and we're just going to gently place that on the tawa. ரெண்டாவது எடுத்திருக்கேன். அந்த தவா வந்து எவ்வளவு பெருசு இருக்கோ அது அந்த அளவுக்கு நீங்க வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இருக்கிற உருண்டைகள்லாம். தவா சின்னதா இருந்தா ரெண்டா போட்டு எடுக்கலாம். கொஞ்சம் பெருசா இருந்தா நிறையவே போட்டு எடுக்கலாம்.
இப்போ வடையாட்டிற்கு கொஞ்சோண்டு தான் நான் எண்ணெய் விட போறேன், அதிகமா இல்ல. இது வந்து ஆக்சுவலா அதே எண்ணெயே தேவையில்லை, கொஞ்சோண்டு அது கரகரப்புக்கோசரம் மேலால ஒரு 2-3 டிராப்ஸ் விடுறேன், அவ்வளவுதான். So we are sprinkling just a little bit of oil on top of the cutlets. இது நல்லா வெந்து மொரன்னு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடணும். And once it turns crispy, we can flip it to the other side. The rice flour is going to help make it crispy. இத பாருங்க, நல்லா திருப்பி போட முடிஞ்சா கொஞ்சம் வெந்திருக்கு, அப்புறம் இன்னொரு தடவை வேணா போட்டுக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனா இருக்கு, இந்த பகுதி கொஞ்சம் வேகட்டும். So we're just flipping it over so the other side can also cook. இப்போ ஒரு பகுதியில வெந்தாச்சு, சோ இன்னொரு பகுதி வச்சிருக்கேன். இன்னும் நல்ல கரகரப்பா ஆகட்டும், அதுவும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். So we're waiting for the other side to cook as well. ஆக்சுவலா வந்து பொட்டேட்டோட டேஸ்ட் எல்லாத்துக்கும் பிடிக்கும். பொதுவா பொட்டேட்டோ சிப்ஸ்னா எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரொம்ப ஜோரான அது இது. ஆனா அந்த பொட்டேட்டோ சிப்ஸ்ங்கிறது டீப் ஃப்ரை ஆகி வரதுனால, ஆயில் இருக்கிறதுனால அது வந்து எல்லாத்துக்கும் கெடுதி முக்காவாசி. அதே பொட்டேட்டோட டேஸ்ட் இந்த தவால கட்டட்டா பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லெஸ் ஆயில், அதே டேஸ்டோட ரொம்ப சுவையை அனுபவிக்கலாம். So this is a very nice snack to have. It is very filling and tasty at the same time. And it doesn't have so much oil, and it's not that unhealthy. It's quite healthy because we've only drizzled a little bit of oil on that compared to like potato chips. எப்பொழுதுமே இப்ப வந்து இது ரொம்ப ஈஸி பண்றது, ரொம்ப குயிக் கூட. இது வேகிறதுக்கு டைமே எடுக்காது, ஏன்னா பொட்டேட்டோ ஆல்ரெடி வெந்து கிடைச்சிருக்கு. ஆனியன் வந்து போட்ட உடனே அதோட கிறிஸ்பினஸ் காமிக்குது. அந்த ரைஸ் ஃபிளவர் அது ஹெல்ப் பண்றதுனால சீக்கிரம் எளிதில முடிஞ்சிடும். And it's very quick to make because the potatoes are already boiled. So all the ingredients are pretty much ready to eat. So we're just waiting for getting that crispiness from the rice flour and for the onions to brown a bit. இப்போ அந்த ரெண்டு பக்கமும் வெந்து கிடைச்சதை வந்து எடுத்து வச்சிருக்கேன். மிச்ச இதை வந்து நான் இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன் தவால, மிச்ச 2 உருண்டை. So the first 3 potato cutlets are ready. We're just doing the rest of it now. பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப ஜோரா வெந்து கிடக்க, எல்லா இடமும் ப்ரௌன் ஸ்பாட் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி போட்டீங்கன்னா அது வெந்தாச்சுன்னு அர்த்தம். ஆல்ரெடி வெந்தாச்சு, பட் கிறிஸ்பி கோசரம். So our second set is getting ready now, and the aroma is fantastic. ரொம்ப ஜோர் பச்சை மிளகாயோட சேர்ந்து ரொம்ப டேஸ்டி அந்த ஒரு ஸ்மெல் வருது. இப்போ இந்த பொட்டேட்டோ கட்லெட் வந்து ரெடியா இருக்கு. இதை நீங்க அப்படியே டொமேட்டோ சாஸ் கூட வச்சு டிஃபனாட்ட சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பிரெட்டுக்குள்ள வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். Now the potato cutlets are ready to be served. You can eat it just like that, or you can eat it along with your meals, or if you want, you can put it in sandwich toasts. It's all up to you. You can eat it with anything. My favorite is in a burger. That's my favorite, with along with any chutneys, hot and spicy tomato toku, or anything that you like. எனக்கு வந்து இதுல வந்து பச்சை மிளகாய் சட்னி அப்படியே அப்ளை பண்ணி சாப்பிடுறதுல ரொம்ப இஷ்டம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பொட்டேட்டோ கட்லெட்டை நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க, நிச்சயமா நீங்க வந்து இதோட டேஸ்ட் அனுபவிப்பீங்க. Hope you try this delicious potato cutlet at your place and enjoy as well. அடுத்த எபிசோட்ல சந்திக்கும் வரை நன்றி. ராஜாத்தி ஃபேமிலி கிச்சன். Thank you for watching our show.